அன்புள்ள மக்களை வணக்கம். நாங்கள் பொன்சரவணன். சனாதனமும் திருவள்ளுவமும் பிரிக்க முடியாத சக்தி, அது உடலும் உயிரும் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் நாயனார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன கேட்குற அப்படின்னு சொன்னால், சனாதானத்தையும் திருவள்ளுவத்தையும் இணைச்சி பேசுகிறியே, இதெல்லாம் உனக்கு அடுக்குமா? மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. சனாதானம் என்ன சொல்லுது? ஒருத்தன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பிதத்தை உருவாக்குறான். அது இன்னும் சொல்லப்போனால், பிரம்மாவின் நெத்தியில் பிறந்தவன் பார்ப்பனன், நெஞ்சில் பிறந்த சத்திரியும், தொடையில் பிறந்த வைசியும், கால்பாத்தில் பிறந்த சூத்திரம், அப்பாற்பட்ட ஒரு சண்டாளன் இன்னொருத்தன் 5வது வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையே தப்பு. நாங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தவங்க. ஒரு 10 மாதம் சுமந்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அதன் மூலமாக எல்லா மனிதர்களும் அப்படி தான் வந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் நெத்தியில் பிறந்தவங்கறான், நெஞ்சில் பிறந்தவங்கறான், அவன் தொடையில் பிறந்தவங்கறான், கால் பாதத்தில் பிறந்தவங்கறான், என்னென்ன கதையை அள்ளி விட்றீங்க. இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்கள். அப்படி நிகழ முடியுமா? நெத்தியில் பிறக்க முடியுமா? நெஞ்சில் பிறக்க முடியுமா? தொடையில் பிறக்க முடியுமா? கால் பாத்து ஏன்டா இப்போ பிறக்கல இல்லையா? அப்போ இவ்வளவு சித்து விளையாட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை மட்டும் இல்லை, இந்த ஊரை ஏமாற்றுவது, உலகத்தை ஏமாற்றுவது, இந்த பார்ப்பன குடிமைகள் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக சித்து விளையாட்டு. அது பொய், ஏமாற்று வேலை. இன்னை வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கான். சனாதனம் சொல்லு, நீ ஒருத்தனான்றான். சனாதனம் என்பது வாழ்வியல் முறை அப்படின்றான். என்னடா வாழ்வியல் முறை? எல்லா மனுஷனும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது என்ன வாழ்வியல் முறை? இன்னைக்கு பாப்பார பையன் தான் உயர்ந்தவன், மற்றவன் எல்லாம் கீழானவன் அப்படின்னு சொல்கிறது வாழ்வியல் முறையா? ஒரு மனிதன் உயர்ந்தவன், மற்ற மனிதன் எல்லாம் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது வாழ்வியல் முறையா? சரி, இன்னொன்று கூட வச்சுக்கிங்க. ஒருத்தனை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, சகா மனிதனை, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சகா மனிதனை பார்த்தால் தீட்டுங்கிறான், தொட்டால் தீட்டுங்கிறான், அவன் தண்ணி எடுக்கக்கூடாதுன்றான், செருப்பு போட்டுக்கூடாதுன்றான், மேலாடை போட்டுக்கூடாதுன்றான். எவ்வளவு கொடுமை இது! எவ்வளவு வஞ்சனை! எவ்வளவு கேவலம்! அவனை மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு மதம் தான்டா இந்து மதம். நாங்கள் இந்து மதத்தை சொல்லலை, வேத மதம். இந்து மதம் என்பது, இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டார் வழிபாட்டு முறையெல்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் பிரித்து எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது போவோம். ஆனால் இன்றைக்கி அப்பட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்பவர் வேற்றுமையான்னு சொல்கிறாரு. பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாதுரா, செய்யக்கூடிய வேலையில் தான் வேற்றுமை இருக்குது, சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பட்டமாக அடித்து குப்பையில் தள்ளுறாரு சனாதனத்தை. எந்த ஒரு காலத்திலும் வள்ளுவ பெருந்தகை இந்த வேத மதத்தை, இந்த இந்துத்துவ குப்பைகளை என்றைக்கும் ஏற்றுக்கொண்டவர் திருவள்ளுவர் அல்ல. அவர் ஒரு அறிஞர். திருவள்ளுவர் அறிஞர். அதனால தான் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்பொருள் வேற்றுமையான்னு சொல்கிறார். ஆக எவ்வளோ உலகத்துக்கு ஒரு பொதுமறை கொடுத்த வள்ளுவ பெருந்தகையை உங்கள் சாக்கடைக்குள்ளே தள்ள பார்க்குறீங்களே, நியாயமா? ஆக வள்ளுவனுடைய திசை என்பது வேறு, உங்களுடைய திசை என்பது வேறு. நீ கிழக்கால போனேன்னு சொன்னால் வள்ளுவன் மேற்கால போகிறாரு. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவ பெருந்தகை என்றைக்கும் அவர் 100%, 1000% அவர் வேத மதத்தினுடைய கிளையே கிடையாது. அவர் அப்பட்டமாக ஒன்று சமண மதத்தினுடைய கிளையாக இருக்கலாம், அல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாத்திகனாக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகானை நீ உலகத்துக்கு பொதுமறை கொடுத்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துக்கு பொதுமறை கொடுத்த ஒரே இனம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இனத்தில் பிறந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளுவ பெருந்தகை தான். அவரை கொண்டாந்து எப்படியாவது கேட்ச் பண்ணி உங்கள் சங்கி கூட்டத்தில் சேர்த்துடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இனத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்துத்துவா அப்படிங்கிற அடையாளத்தை குத்திடலான்னு சொல்லிட்டு வள்ளுவருக்கு நீ சாயம் அடிக்கலாம். ஆனால் வள்ளுவருக்கு நீ காவிச்சாயம் அடைக்கிறதுனாலேயே வள்ளுவனுடைய இசம், அந்த உலக பொதுமறையை உன்னுடைய தத்துவத்துக்கு கீழ் கொண்டு வர முடியாது, 100% கொண்டு வர முடியாது. அதான் சொல்கிறோம், ஊர்க்குருவி உயர பிறந்தாலும் அது பருந்தாக முடியாது. என்னைக்கும் நீ வேறு வழிதான். இந்துத்துவா என்பது தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த விரோதத்துக்கு தமிழினத்தும் சொல்லலை, ஒட்டுமொத்த மனிதகுல விரோதத்தினுடைய அடையாளமாக இன்னைக்கு சனாதனம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை விட்டுடுங்க. தமிழினத்தினுடைய அடையாளம் வள்ளுவர்.